வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டிஎன்பிசி குரூப் 2க்கான அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்து டிஎன்பிசிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீயை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அஃபீஷியல் டிஎன்பிசி வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரியா பேட்ச் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேட்சில் கீழே வந்து உங்களுக்கு ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதையும் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கான ரைட் ஆன்சர் வந்து டிக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டிக் பண்ணதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம், கீ சேலஞ்ச் பண்ணலாம். கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது அஃபீஷியலாக கொடுத்துருக்குற ஆன்சர் கீ வந்து எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை கீ சேலஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறைய கேட்பாங்க. அதாவது எந்த இடத்துல எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தக்கன தெரிஞ்சு தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும். அதை பற்றி நான் வந்து செகண்ட் சொல்கிறேன். இப்போ வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ இதுதான் உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து படித்தவங்க வந்து சூஸ் பண்ணவங்க வந்து இந்த ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சர் கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 8வது கொஸ்டினுக்கு வந்து என்ன ரைட்டு அப்படிங்கிறத வந்து கீழே வந்து டிக் பண்ணி காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த அஃபீஷியல் ஆன்சர் கீக்கான லிங்க்கு. இதுவே நீங்கள் தமிழ் ஜென்ரலில் வந்து தமிழில் நான் வந்து எழுதியிருந்தேன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே உங்களுக்கான எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த செகண்ட் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழுக்கான எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கான ஆன்சர் கீயை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் போட்டதும் இதில் இருக்கிறதும் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வித் கீ சேலஞ்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அஃபீஷியல் வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ரைட் ஆன்சர் இஸ் பீன் டிக் மார்க்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ரைட் ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து டிக் பண்ணியிருப்போம். அதுவே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து அந்த ரைட் ஆன்சர் வந்து தப்புன்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம். அது என்னைக்கு வரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14/10/2025 வரைக்கும் நம்ம வந்து கீ சேலஞ்ச் வந்து 5:45 5:45 வரைக்கும் நம்ம வந்து இந்த கீ சேலஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் நம்பரில் வந்து உங்களுக்கான கீ சேலஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து புக்கில் வந்து எந்த இடத்துல இருக்கும், எந்த பேட்சில் இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபோட்டோகிராஃப் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும் கரெக்டான ஆன்சரை. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீ சேலஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் தமிழ் எழுதியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்கர் ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேட்ச் தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட் வந்து அதுவே கொடுத்துரும். செலக்ட் த கொஸ்டின் நம்பர், உங்களுடைய எந்த நம்பர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அதாவது சேலஞ்ச் பண்ண போகிறீங்க, இந்த 200 கொஸ்டினில் நீங்கள் எந்த நம்பருக்கு சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கீ சேலஞ்ச் வந்து எடுத்துக்கிடுவாங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். இதுதான் இன்னைக்குரிய இன்ஃபர்மேஷன். வேறு எதுவும் டவுட்ஸ் வந்து இந்த எக்ஸாமை பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.